கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12. இந்த வசனத்தை வாசித்து இன்ட்ரடக்ஷன் எதுவும் இல்லாம நேரா பிரசங்கத்துக்கு போயிடுவோம். ரொம்ப ஷார்ட்டா ஒரு பைபிள் ஸ்டடி போலே உங்கள்கிட்ட சொல்லிட்டு போக விரும்புவோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23, 1 கொரிந்தியர் 10:23, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஒரு பெரிய, என் மனத்தாழ்மையா சொன்னா நம்முடைய பகுதியிலிருந்து ஒரு பெரிய பிரசங்கம். ஆனா ஒரு ரொம்ப ஷார்ட்டா ஒரு 7 காரியம். எனக்கு தகுதியாயிராது, எனக்கு தகுதியற்றது அப்படின்னு சொல்லி எடுத்துரும். பிரசங்க தலைப்பு எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதியானதல்ல, எனக்கு தகுதியானவள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியா இருக்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் எனக்கு இந்த பூமியில எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கான்னா இருக்கலாம், அரசாங்கத்திலும் சரி சட்டப்பூர்வமாகவும் இருக்கலாம். ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு எல்லாம் எனக்கு என்ன செய்யாது, தகுதியா இருக்காது. அப்படி ஒரு 7 கருத்தை நாம உங்களுக்கு எடுத்து சொல்லும்படி விரும்புகிறோம். எது தகுதியா இருக்கும் அப்படிங்கிறதையும் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிரும். முதல் சரியா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாகட்டும். ஆதியாகமம் 19 அதிகாரம் 19வது வசனத்தின்படி, ஆதியாகமம் 19:19 ரொம்ப விளக்கி சொல்லி போக மாட்டோம், ரொம்ப ஷார்ட்டா பேசி முடிப்போம், புரிகிற அளவுக்கு புரிந்து கொள்ளும். ஆதியாகமம் 19:19 வாசிங்க. உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. எனக்கு தகுதியாயிராது அப்படிங்கிறதுக்கு முதல்ல முடியாது அப்படிங்கிற வார்த்தை எனக்கு தகுதியான வார்த்தை இல்லை. உங்களுக்கு புரியும், இப்ப பிரசங்கம் போகிற அளவுக்கு தெரியும். இங்கே லோத்து சொல்ற சோதம் கோமரை விட்டு வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் சொல்லார் மலைக்கு ஓடிப்போம், மலைக்கு ஓடிப்போம் சொல்றான். கிருபை 2 இடத்துல கிருபையை குறித்து அவர் சொல்றார். கிருபைங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்திட்டு தான் சொல்றார் முடியாது அப்படின்னு சொல்லி. ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய ஊழியர்கள் தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்ல முடியாதுங்கிற வார்த்தை நமக்குரிய வார்த்தை இல்லை. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு முடியும், பலனுண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னால முடியாது அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய லைஃப்ல என்ன செய்யக்கூடாது, அதிகமா உபயோகப்படுத்தவே கூடாது. நம்முடைய லைஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். முடியாது, மாட்டேன், சாக்கு போக்கு சொல்லலாம் நம்ம பழகக்கூடாது, ரொம்ப முக்கியம். முடியாது, மாட்டேன், சாக்கு போக்கெல்லாம் சொல்ல, எல்லாம் ஜீவன் போகும் வரைக்கும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. முடியாதுங்கிற வார்த்தை எனக்குரியது அல்ல. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு முடியாது, மாட்டேன், சாக்கு போக்கு சொல்ல நம்மளால முடியும், எனக்கு தகுதியான வார்த்தை இல்லை. ஓகே, எங்களுக்கெல்லாம் நாங்க ஊழிய பாதையில இருந்த போது எங்களுடைய ஸ்தாபனங்கள்ல சொல்லி கொடுத்து வளர்த்தது அதுதான். ஒரு பொருள் வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட சொன்னா, மார்க்கெட்டிங் டியூட்டி பார்க்கும்போது ஒரு பொருள் வாங்குறதுக்கு சொன்னா அந்த பொருள் எங்கோ இருக்கு, நீங்க தேடி பிடிச்சி அதை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல முடியாது, கிடைக்கல அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, திரும்பி முடியாதுன்னு சொல்லிடக்கூடாது, போய்கிட்டு கிடைக்கலன்னு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. முடியாதுங்கிற வார்த்தை நம்ம அகராதியில இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. எல்லா இடத்துலயும் அப்படிங்கிறதுக்கு இல்ல, நன்மையான விஷயத்துல எங்க ஆண்டவர் சொல்றார் நீ மலைக்கு ஓடிப்போ, பாவம் செய்வதற்கல்ல. ரொம்ப முக்கியமான விஷயம், பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்லலாம், ஓகே, தப்பு சொல்லணும். தேவன் சொல்றாரு, அவனுக்கு ஏசப்பாவுக்கு தெரியும் பின்னால அவன் மலைக்கு ஓடி போனான், முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப லைஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன எனக்கு தகுதியா இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை இல்லை. இன்னைக்கு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமா, தெய்வ சமூகத்துக்கு வர்றதுல இருந்து எல்லா விஷயத்திலும் முடியாது, எனக்கு கஷ்டம், வாய்ப்பு இல்லை அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. ஆண்டவர் சொல்லார் மலைக்கு ஓடிப்போம். மலை அப்படிங்கிறதுல ஒரு 7 வார்த்தை ரொம்ப குயிக்கா சொல்ல. நம்ம போக வேண்டிய மலைகள் என்ன, எழுத்தின்படி நமக்கு எழுத்தின்படி லோத்துக்கு ஒரு மலை ஆண்டவர் காண்பிச்சாங்க. அவங்க வாழ்றதுக்கு, அவன் தப்பிச்சு கொள்றதுக்கு, அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு மலையை கர்த்தர் காண்பித்தாங்க. அந்த மலைக்கு அவன் போல. நம்ம போக வேண்டிய மலைகள் சில இருக்குது. ரொம்ப சுருக்கமா, ரொம்ப ஷார்ட்டா பைபிள் ஸ்டடி மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டு போறோம். வேதத்துல வாசிக்கும் போது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1, 3ஆம் அதிகாரம் 12, 3:14,
இந்த வேத பகுதிகளை வாசித்தா 3:1, 3:12, 3:14 வாசித்தா ஓரேப் என்கிறதான ஒரு பர்வதம். வாசிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய இத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். பர்வதம் அப்படின்னா மலைத்தொடர், பர்வதம் மலை. ஓரேப் அப்படின்னா ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தில் உள்ள இடம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மலை. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு மலைக்கு வரணும், மலைக்கு ஓடி போனா ஓரேப் என்கிற பர்வதம். இருக்கிறவராக இருக்கிற தேவனை ஆராதிக்கிற அனுபவம். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம வரணும். ஒரு ஆராதனையின் அனுபவத்தை இந்த மலை நமக்கு காட்டுகிறது. அப்போ மலைக்கு ஓடிப்போ. நம்ம எல்லா காலத்திலும் ஆராதனைக்கு வருவது தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு ஓடி போவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. எனி டைம் நீங்க கல்யாண வீட்டுக்கு போறீங்களா, செத்த வீட்டுக்கு போறீங்களா, அதுக்கு போறீங்களா, இதுக்கு போறீங்களான்னு தெரியாது. எனி டைம் நம்முடைய லைஃப்ல ஒன்ன மட்டும் முன்னுக்கு வச்சிருங்க, ஓரேப் என்கிற பர்வதத்துக்கு வருவதற்கு ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. தெய்வ சமூகத்துக்கு வருவதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு நம்ம ரெடியா இருக்கணும். தகுதி இல்லாத ஒரு நிலவரத்துல நம்முடைய லைஃப்ல அந்த விஷயத்துல இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. மாட்டேன் என்கிற வார்த்தை நமக்கு தகுதியான வார்த்தை கிடையாது, தகுதியாயிராது. அல்லேலூயா. அதனால நம்முடைய லைஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. நம்ம இஷ்டத்துக்கு எங்கேயும் போக முடியும், வர முடியும். இன்றைக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய மனசு மாம்சம் விரும்புவது போல வாழ முடியும். பட் நம்ம மலைக்கு வர வேண்டும். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது, இந்த மலை என்பதற்கு அடுத்த விளக்கம் ஆதியாகமம் 8:4 வசனத்தின்படி அது ஒரு அர்ராத் மலையை காட்டுகிறது. வாசிங்க. ஆதியாகமம் 8:4 வாசிங்க. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. அர்ராத் என்கிற, இப்ப இன்னைக்கு இந்த 1ஆம் குறிப்பை எடுத்து மலையை மட்டும் பேசி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்படியானா 2வது குறிப்புல கொஞ்சம் விளக்கமா இந்த சப்ஜெக்ட பேசுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ரைட், ஓகே. அப்ப இன்னைக்கு நம்ம இதை மட்டும் எடுப்போம். மலைக்கு ஓடிப்போ அப்படின்னா மாட்டேன். நம்ம சேர வேண்டிய மலை, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாய். மாட்டேன் என்கிற வார்த்தை எனக்குரிய வார்த்தை அல்ல. அல்லேலூயா. மாட்டேன், முடியாது, சாக்கு போக்கு சொல்றதெல்லாம் எனக்குரியதல்ல. அல்லேலூயா. ஆமா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவங்களை சந்தித்த போதே கேட்ட வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில மாட்டேன்னு சொல்ல முடியுமானா முடியும். வேதத்துல நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. திராட்சை தோட்டத்துக்கு போ, மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். போறேன்னு சொல்லிட்டு போகாம இருந்திருக்கிறான். அதனால மாட்டேன், முடியாது அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அப்படி இல்லை, நம்ம அந்த வார்த்தைக்குரியவள் அல்ல. அல்லேலூயா. ரொம்ப லைஃப்ல ரொம்ப கவனம். அப்போ முதலாவது ஓரேப் என்கிற மலைக்கு, பர்வதத்துக்கு வரணும். 2, அர்ராத் என்கிற மலையிலே அந்த இது என்ன செய்துச்சு, பேழை தங்கிச்சு. வாசிங்க அந்த வசனத்தை. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. அர்ராத் என்கிற மலை நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலின் ஜீவியத்தை காட்டுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை இளைப்பாறுதலின் அனுபவத்துக்கு வரணும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் யுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எவ்வளவு பெரிய அந்த நியாய தீர்ப்பின் அனுபவத்துல வெள்ளம் பெருகி இது பேழை உயர்ந்து ஒரு அர்ராத் மலையில அழகா நின்றுச்சு. இப்ப லைஃப்ல எவ்வளவு சோதனை போராட்டம் வந்தாலும் தேவன் நமக்கு நிர்ணயிச்ச ஒரு இளைப்பாறுதல் நம்முடைய ஆத்மா வரணும். என் ஆத்மாவே நீ இளைப்பாறுதலுக்கு திரும்ப அப்படின்னே போல வந்துடணும். நம்முடைய ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். எவ்வளவு சோதனை வரலாம், எவ்வளவு போராட்டம் வரலாம், எப்படிப்பட்ட பாதையில போகலாம், ஆனா நம்முடைய பேழை வந்தடைய வேண்டியது அர்ராத் மலை. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு இருக்கிற பிரஷர், இன்றைக்கு இருக்கிற அல்சர், நிறைய வியாதிக்கு பின்னால இருக்கிற ஒரு காரணம் அமைதியற்ற நிலவரம். ரொம்ப அமைதியற்ற நிலவரம். எப்போதும் நம்முடைய ஆத்மாவில் தெய்வ சமாதானம், தெய்வ சமாதானம், தெய்வ சமாதானம் ஆளுகை செய்துகிட்டே இருக்கும். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமா என் சமாதானம் இருக்காது. இளைப்பாறுதலுக்கு திரும்பணும், வரணும், அப்படி வந்துடணும். நம்முடைய வாழ்க்கை இளைப்பாறுதலுக்குள்ள வந்துடணும். சில வாழ்க்கையில நாள் கணக்கா, மாத கணக்கா சமாதானம் இல்லாமலே இளைப்பாறுதல் இல்லாம இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கவே கூடாது. என்னையும் சேர்த்து அப்படி ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள அப்படி ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள வந்துடணும். அப்படி உடனே நம்முடைய லைஃப்ல, அதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்களை கோபம். அதனுடைய நம்முடைய வாழ்க்கையின் இளைப்பாறுதல், நம்முடைய வாழ்க்கையின் சமாதானத்தை இழக்கிறதுக்குள்ள மறுபடியும் அந்த இடத்துக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல.
சோதனை போராட்டம் எல்லாருக்கும் இருக்கும். கோபப்படுவதற்கும், எரிச்சல் அடைவதற்கும், மன்னிக்க முடியாத கசப்புணர்வுகளுக்கு ஏற்ற விதத்துல பழி வாங்குறதுக்குரிய எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மளை சந்திக்கும். உடனே நம்ம இளைப்பாறுதலுக்குள்ள வந்துடும். ரைட், இல்ல என் சமாதானத்தை நான் இழந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்முடைய லைஃப்ல ரொம்ப நமக்கு கொடுக்கப்பட்ட சமாதானம் விலையேற பெற்ற சமாதானம். அல்லேலூயா. பேழை தங்கி இருக்கும்படி அனுமதிக்கப்பட்ட அர்ராத் மலை அன்றைக்கு மிக உயர்ந்த மலை. அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட சமாதானம் சிலுவையிலே ஆண்டவராய் இயேசுப்பா சிந்தின இரத்தத்தினால் கிடைக்க பெற்றது. அல்லேலூயா. அது விலையேற பெற்ற இரத்தத்தினால் கிடைக்க பெற்ற சமாதானம். அதை இழந்து போகவே கூடாது. என்னுடைய கிருபையினால ஒரு காரியம் உணர்த்தப்படுகிறனால சொல்றேன். நான் ஊழியம் செய்த ஸ்தாபனத்துல 2வது வருஷத்துல ஒரு கன்வென்ஷன் அட்டன் பண்றேன். அடையார் பைத்தோம்ல இருந்து எங்களை அனுப்புறாங்க. 2வது வருஷம் ஒரு கன்வென்ஷன்ல அட்டன் பண்றேன். அப்போ ஒரு பாஸ்டர் சாட்சியில சொல்றாங்க, 40 வருஷமாய் நான் என்னுடைய இளைப்பாறுதலை இழக்கவில்லைன்னு சொல்லி. இந்த வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்த பிற்பாடு வாலிபத்துக்குரிய சோதனைகள் எனக்கு வாழ்க்கையில பெருக ஆரம்பிச்சதுல இருந்து எவ்வளவு ஜெபித்தாலும் வேதம் வாசித்தாலும் எனக்குள்ள ஒரு போராட்டத்தின் அனுபவத்தை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஊழியத்துக்கு போனா இன்னும் அதிகரித்ததுன்னு தான் சொல்ல முடியும். ஆனா அதன் மத்தியில கிருபை, அபிஷேகம், ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டிய, ஊழியம் செய்ய வேண்டிய அந்த தரிசனங்கள் பெருகி கொண்டே இருந்துச்சு. ஆனா அன்றைக்கு அந்த வார்த்தையை கேட்ட போது ஆண்டவருடைய கிருபையினாலே மனத்தாழ்மையா சின்ன ஊழியக்காரனுக்கு ஒண்ணு அவ்வளவு பெரிய அளவுக்கு ரொம்ப புரிந்து கொள்ளக்கூடியவனாலாம் சொல்ல முடியாது. அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்து. 40 வருஷமாய் என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய இளைப்பாறுதலை நான் இழக்கவில்லைன்னு சொன்ன போது ஆண்டவர்கிட்ட மென்மையாய் சொன்னேன், ஆண்டவரே என் லைஃப்ல நான் என் சமாதானத்தை, என் இளைப்பாறுதலை இழக்காம ஜீவிக்க எனக்கு உதவி செய்யுங்க வாஞ்சித்தேன். சம்டைம்ஸ் நான் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கு. ஆனால் ரொம்ப நாள், ரொம்ப காலங்களா அது எனக்குள்ள நீடிக்க கர்த்தர் உதவி செய்யல. இம்மீடியட்டா அந்த சமாதானம் இளைப்பாறுதலுக்குள்ள வந்து சேர அந்த புறா காலூன இடமில்லாமல் மறுபடியும் பேழைக்கு வருகிறது போல ஆண்டவர் கிருபையாய் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இன்றைக்கும் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற என் அருமை சகோதரனை, என் அருமை சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ நாட்களாய், எத்தனையோ காலங்களாய், 1 வருட காலங்கள் அந்த பேழை தண்ணீரில மிதந்து கொண்டிருந்தது. அவர் சலசலமான ஒரு அனுபவத்தில் அந்த பேழை போனது போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கப்பட்ட காலங்களாகவே தெய்வ சமாதானம், தெய்வீகமான இளைப்பாறுதல் உங்களை ஆளுகை செய்யாமல் இருக்குமானால் இந்த கால வேளையிலே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு அந்த லோத்துவை பார்த்து மலைக்கு ஓடி போய் என்று சொன்னது போல நீங்கள் தங்கி இளைப்பாறுவதற்கு, உங்கள் பேழை அமர்ந்திருப்பதற்கு, உங்கள் வாழ்க்கை இளைப்பாறுதலுக்கு திரும்பும்படியாக ஒரு அர்ராத் மலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது ஒரு இளைப்பாறுதலின் ஜீவியம். இன்றைக்கு மறுபடியும் ஏற்கனவே சொன்ன வசனத்தை உங்களுக்கு நினைவுபூட்டுறோம். உங்கள் வாழ்க்கையிலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் இந்த அர்ராத் மலை என்கிற அனுபவத்திலே தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதலுக்கு ஏதுவாக உங்களை ஆத்துமா திரும்பி வரட்டும். எதை நம்பி, எதை சார்ந்து உங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையின் இளைப்பாறுதலை இழந்திருப்பீர்களானாலும் இன்றைக்கு உங்களுடைய பேழை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம் ஒரு இளைப்பாறுதலான அர்ராத் மலைக்கு வந்து சேரும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த மலைக்கு ஓடி வரணும். என்ன மலை? அர்ராத் மலை. இளைப்பாறுதலின் ஜீவியத்துக்கு கடந்து வர வேண்டும். எப்போது நம்முடைய ஆத்மாவுல இளைப்பாறுதல், சமாதானத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் நிற்கும்படிக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சமாதானத்தோடு, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை காலின் கீழாக. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல எல்லாம் சண்டை பிரச்சனை அப்படிங்கிற வாய்ப்பே இருக்கூட. எப்போது அர்ராத் மலை, அது ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்குள்ள அர்ராத் மலையின் அனுபவம் இருந்துகிட்டே இருக்கணும். நோவாவின் பேழை ஞானஸ்தான சத்தியத்தை காட்டுகிறது. இந்த ஞானஸ்தான சத்தியத்தின் அனுபவத்துல கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றவள் எல்லாரும் ஒரு பேழையின் அனுபவத்திலே தான் இருக்கணும். அல்லேலூயா. குடும்பத்துல வாய் பேசுறது, சண்டை போடுறது, பிரிவினை, பிரச்சனை இதுவே இருக்கக்கூட. நம்ம எங்க இருக்கிற வேண்டிய மலையில இருக்கிறோம்? அர்ராத் மலை. 3வது ஒரு மலையை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த மலை யாத்ராம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம், யாத்ராம் 25-40 வாசித்தால் இது ஒரு சீனாய் மலை. கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். ஆமா, 25-40 வாசிக்கும் போது மாதிரியை பெற்றுக் கொண்டார். வாசிங்க. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி. இது வந்து தெய்வீகமான உபதேசம், தெய்வீகமான பிரமாணங்கள், நம்மை குறித்த மாதிரிகள். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரிகள், பிரமாணங்கள் கொடுக்கப்படுவதற்கு சீனாய் மலை பயன்படுத்தப்பட்டது. அப்போ நம்முடைய ஜீவியத்துல இந்த உபதேசமாகிய மலைக்கு நம்ம வரணும். நீ மலைக்கு ஓடி போ, என்னால முடியாது இல்ல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த சீனாய் மலையின் அனுபவங்கள் இல்லை. என்னை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன?
என்னை அழைத்த நோக்கம் என்ன, என்னை தெரிந்தெடுத்த நோக்கம் என்ன, என்னை வேறு விரித்த நோக்கம் என்ன, கர்த்தர் என்னை நடத்துகிற பாதை நோக்கம் என்ன அறிந்து கொள்ளணும். வேதம் முழுவதும் அதற்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அழைக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய ஊழியன் தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும், அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும், தன்னை குறித்த தெய்வீக நோக்கத்தை அறிந்து கொள்வதற்காக தான் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற அநேக அனுபவங்கள் அதற்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா அனுபவம் நமக்கு ஒத்து போகாது. ஆனால் சிலருடைய வாழ்க்கை சரித்திரமும் சிலருடைய அனுபவம் நம்ம கூட பயணிக்க அது நமக்குரிய மாதிரி. அல்லேலூயா. எல்லாரையும் போல நமக்கு மாதிரி சொல்ல முடியாது. ஆனா சிலருடைய வாழ்க்கை சிலருடைய மாதிரி நம்ம கூட செஞ்சு போய்கிட்டே இருக்கும். அவங்க நமக்குரியவங்க, அவங்களுடைய வாழ்க்கை மாதிரி நமக்கு கொடுக்கப்படுகிற மாதிரி. அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் சீனாய் மலையின் அனுபவத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் வருவாங்களா எனக்கு தெரியாது, எல்லாரும் வரணுமா அதுவும் எனக்கு தெரியாது. அழைக்கப்பட்டிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மோசேக்கு சீனாய் மலை. அல்லேலூயா. இந்த சபையில ஒரு சில தெய்வ பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்கறதுல ஒரு சில தெய்வ பிள்ளைகள் கர்த்தர் சீனாய் மலையின் அனுபவத்தை வைத்திருப்பார். முகமுகமாய் பார்க்கிற விதத்துல தெய்வ சமூகத்தின் அனுபவத்துல பிரமாணங்கள் எழுதி கொடுக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரி கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் கொடுக்கப்படல. ஆரோன் கூட சீனாய் மலைக்கு வரவில்லை. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம். சில விஷயம் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வேதத்திலிருந்து எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கப்படாது. அல்லேலூயா. உனக்கு முன்னாலே உனக்கு பின்னாலே யாரும் இருக்க மாட்டாங்கன்னே மாதிரி மோசே போல சீனாய் மலையின் அனுபவம் அவங்களுக்கு முன்னாலே இல்லை பின்னாலே இல்லை. இப்ப நம்மளோட லைஃப்லயும் சிலருக்கு அந்த அழைப்பு இருக்கும், சிலருக்கு அந்த தெரிந்து கொள்ள இருக்கும், சிலருக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பார். அப்ப முடியாதுன்னு சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா. அதனால இந்த சீனாய் மலை என்பது சத்தியத்தை, உபதேசத்தை, தெய்வீக பிரமாணத்தை, என்னை குறித்த தெய்வ சித்தத்துக்குரிய வார்த்தையும் வெளிப்படுத்தலையும் காட்டும். போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். உங்களை யாருக்காவது அந்த சீனாய் மலையின் அனுபவம் தேவை அப்படின்னா இந்த வார்த்தை உங்களோடு இடைபடும். இல்லைன்னா விட்டுருங்க. எல்லாரையும் ஆண்டவர் சீனாய் மலை கிட்ட வரல. சில இஸ்ரேல் ஜனத்தை மலைக்கிட்டே கிட்டி சேராதேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஒரு மோசேக்கு அந்த அழைப்பு, ஒரு மோசே கூப்பிட்டார், நீ மேல மலைக்கு வா அப்படின்னார். அதனால சில தெய்வ பிள்ளைகளுக்கு வேத வசனத்தினுடைய உச்சகட்டமான வெளிப்பாடுகள், நல்ல அந்த சத்தியத்தினுடைய மேன்மைகள் வெளிப்படுத்தப்படுவதற்கு தேவனே, பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, மனுஷராலும் அல்ல மனுஷர் மூலமாயும் அல்ல, தேவனே எனக்கு வெளிப்படுத்தினார். இது ஒரு பெரிய காட் கிரேஸ். படிப்பால் அல்ல, அவளுடைய அறிவால் அல்ல, ஞானத்தால் அல்ல, தேவனே இந்த வாய்ப்பை மோசேக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. 40 வருஷம் அவனுடைய வாழ்க்கையிலே எகிப்தின் சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தான். அந்த காலத்துல கொடுக்கல. ஆடு மேய்க்கிற அனுபவத்துல அவன் கற்ற எகிப்தின் சாஸ்திரங்கள் எல்லாம், எகிப்தின் அறிவெல்லாம் அவனுக்கு பயனற்றதாய் போன போது வெறும் ஆடு மேய்க்கிறவனாக, படிப்பறிவு இல்லாமல் ஆடு மேய்க்கிற அனுபவத்துக்குரியவள் அந்த காலம் இருந்து இந்த காலமும் அப்படிதான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் மாற்றப்பட்ட மோசேக்கு சீனாய் மலை. அல்லேலூயா. எகிப்தின் சாஸ்திரங்கள் அவனை சீனாய் மலைக்கு கொண்டு வரவில்லை. ஆகையால் ஒருவேளை இந்த காலை ஆராதனையில் இந்த வார்த்தை கேட்கிற என் அருமை சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஒருவேளை சீனாய் மலையின் அனுபவத்தை கர்த்தர் வைத்திருப்பாரானால் மாட்டேன் என்று சொல்லாதே. உன் குடும்பத்துக்கு ஒரு சீனாய் மலையின் அனுபவத்தை கர்த்தர் வைத்திருப்பாரானால் வேண்டாம் என்று சொல்லாதே. கர்த்தர் உன்னை சீனாய் மலைக்கு வர சொன்னால் தாராளமாய் போ. அந்த இடம் மேக ஸ்தம்பங்கள் நிறைந்த இடமாக, புகைக்காடாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு பயத்தை கொடுக்கலாம், ஆனால் அது உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் அனுபவமாக இருக்கும். அல்லேலூயா. சில சத்தியங்கள், சில வேத பிரமாணங்கள், சில கட்டளைகள், சில பிரமாணங்கள், சில கற்பனைகள் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் பெந்தகோஸ்தே பாஸ்டர்ஸ்களும் பெந்தகோஸ்தே ஜனங்களுக்கும் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேக்கு அது கஷ்டமாக இருக்காது, அது வேதனையாக இருக்காது, அது துக்கமாக இருக்காது, அந்த பிரமாணங்கள் பயமுறுத்துதலுக்கு ஏதுவாக இருக்காது. தேவனுடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இறக்குவதற்கு ஏதுவாக இருந்தது போல அந்த பிரமாணங்களும் அந்த சத்தியங்களும் அந்த உபதேசமும் தேவனுடைய மகிமையை உண்மையில் கொண்டு வந்து தங்க வைக்கிறதாக இருக்கும். ஓகே. 3 4 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைம் இல்லாததுனால கொஞ்சம் ஷார்ட்டா. 4 எல்லாம் எனக்கு தகுதியா இராதக்கு ஒரு குறிப்பு எடுத்திருக்கோம். மாட்டேன், முடியாது, வாய்ப்பில்லை அப்படிங்கிற வார்த்தை எனக்கு தகுதியா இருக்கார். அந்த வார்த்தை எனக்கு சொந்தமானதில்லை. அல்லேலூயா. அதுல மலைக்கு ஓடி போறது 4 வேதத்தில் வாசிக்கும் போது உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 5வது வசனம், உன்னத பாட்டு 6:5, வெளிப்படுத்தல் 22:2, கலையாத்தில்
தலைமை கிளியாத் மலையிலே தலைமேயும். வாசிங்கள். உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. உன் அழகு பாரம் கீலேயாத் மலையிலே தலைமையும் வெள்ளாட்டு மந்தையை போல இருக்கிறது. ஆமா, கிளையாத்துல உள்ள இளமேயிற ஆட்டு மந்தையை போல இருக்குது. இதுல கொஞ்சம் நின்னு பேசலாம், நல்ல விளக்கத்துக்குரியது இருக்கு. ஏன்னா உன் கண்களை என்னை விட்டு திருப்பு. சுலமித்தியை பார்த்து நேசர் சொல்றா, உன் கண்களை என்னை விட்டு திருப்பு. அது ஒரு நல்ல ரெவலேஷனான ஒரு இடம். உன் கண்களை என்னை விட்டு திருப்பு. இப்ப விளக்கி சொல்லிட்டு வரும்போது வாய்ப்பு இருந்தா அதுல ஒரு சின்ன ரெவலேஷனா சொல்லிட்டு போம். உன் அழகா பாரம் கிளையாத்தில் மலையில் தலைமையும் வெள்ளாட்டு மந்தையை போல இருக்கிற இந்த கிளையாத்து மலை அப்படிங்கிறது தெய்வீக சுகத்தை காட்டு. வெளிப்படுத்தல விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறது. ஜோடி சாட்சிப்போம். கிளையாத்தின் தலைகள் வெள்ளாட்டு மந்தைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது போல அந்த ஜீவ விருட்சத்தின் கனிகளுடைய இலைகள் நமக்கு நித்தியத்துல ஆரோக்கியமா வாழ்வதற்கு வியாதியற்ற. அப்ப கிளையாத்து மலை என்பது தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியத்தை காட்டு. வரணும், தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமா வரணும். அல்லேலூயா. ஆமா, மருந்து எடுக்கிறவங்க நிறுத்தக்கூடியதை வாங்கிங்க. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன் ஆஸ்தி எல்லாம் செலவழிச்சிட்டா. ஒரு நாள் அவ தெய்வீக சுகத்தை விசுவாசித்தால் வந்தால் சுகம் பெற்றாள். மருந்தோடு சாகணும்னு விரும்பாதுங்க. அல்லேலூயா. மருத்துவமனையின் அனுபவத்தோடு சாக விரும்பாதுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வாங்க. மருந்து எடுத்தது சரி தப்பு என்னமாய்ப்பட்ட என்ன சொல்லட்டு, ஆனா உங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் கிளையாத்தின் தலைமையிற வெள்ளாடாய் மாறுங்கள். முடியாது சொல்லாதுங்க, சுகம் கிடைக்காது நினைக்காதுங்க. என்னால முடியும், என்ன கர்த்தர் கொண்டு வர வருவார். அல்லேலூயா. அந்த மலைக்கு கர்த்தர் என்ன கொண்டு வருவார், நான் வருவேன். சாகுறதுக்கு முன்பால தலைமை இந்த வெள்ளாட்டு மந்தையாய் நான் மாறும். இப்பதான் வாரும். உன்னத பாட்டு 6 நாள்ல சொல்லிருக்கு. உன் கண்கள், மறுபடியும் அந்த வசனத்தை போட்டு வாசிங்க. உன் கண்களை என்னை விட்டு உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. போதும். உன் கண்களை என்னை விட்டு அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அல்லேலூயா. கிளையாத் மலையின் தலையின் மேல் நம்முடைய கண்கள் பதிக்கப்படட்டும். காயமடைந்த இயேசு கிறிஸ்துவின் காயங்களுக்கு நேராய் நம்முடைய கண்கள் திருப்பப்படட்டும். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு நேராய் நம்முடைய கண்கள் திருக்கப்படட்டும். அங்கே ஒரு தலை இருக்கிறது. அது கிளையாத்திலே வெள்ளாடுகளை எப்படி ஆசீர்வாதமாய் மாற்றுமோ, எப்படி ஜீவ விருட்சத்தின் கனிகளின் நிலையாய் ஆரோக்கியத்தை கொண்டு வருமோ, அதுபோல இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்க என் அருமை சகோதரனே சகோதரி, இந்த சத்தத்தை கேட்க என் அருமை சகோதரனே சகோதரி, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சோதோம் கோமரா விட்டு வெளியே கொண்டது. அன்றைக்கு லோத்துவை பார்த்து நீ மலைக்கு ஓடி வா என்று சொன்னது போல இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து கிளையாத்து மலைக்கு ஓடி போ, ஓடி வா. இங்கே உன்னை ஆரோக்கியமாக்குற தலைகள் இருக்கிறது. உனக்காய் காயப்பட்ட என் தழும்புகள் இருக்கிறது. என் காயப்பட்ட தழும்புகளால் உன்னை நான் சுகமாக்குவேன். என் ரத்தத்தினால் உன்னை சுகமாக்குவேன். நான் உன்னை குணமாக்குற தேவன், நான் உன்னை விடுதலையாக்குற தேவன், நான் உன்னை ஆரோக்கியமாக்குற தேவன், நான் உன் சரீரத்தில் சர்வாங்க சுகத்தை தருகிற தெய்வம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு ஊழியனும் வந்தடைய வேண்டிய ஒரு மலை இருக்கிறது. அது கிளையாத்தின் மலை. முடியாது சொல்லாத, முடியும் நீ சொல்லு. என் வாழ்நாட்கள் முடியும் போது கிளையாத்தின் தலைமைந்துட்டு தான் சாவேன்னு சொல்லு. தெய்வீக சுகத்தோடு சாவேன்னு சொல்லு. ஏத சொல்ல கஷ்டப்படுறா. அல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, ஒரு இரத்த போக்கான ஒரு சகோதரி, அந்த கூட்டத்தின் மத்தியில் எப்படி நடந்து வந்திருப்பாங்க, எப்படி ஆண்டவர் அடையாளம் பார்த்திருப்பாங்க, எப்படி தொட்டிருப்பாங்க. யோசித்து பாருங்க. என் கற்பனைக்கு எட்டாததாக இருக்கிறது. உன் கிரியைகளை நான் தியானிக்கிறேன் என்று சொன்னது போல, உன்னுடைய சாட்சிகளை தியானிக்கிறேன் என்று சொன்னது போல, வேதத்துல சில அற்புதங்கள், சில மனிதர்களுடைய வாழ்க்கையை சிந்திக்கும் போது அவள் எப்படி வாழ்ந்திருப்பாள் என்று பார்க்கும் போது, வா வாட்டகா. இன்றைக்கும் உன்னுடைய கண்கள் அவரை பார்க்கட்டும். உன் கண்களின் பார்வை அவர் நோக்கட்டும். உன் கண்களின் பார்வை அவரை நோக்கி இருக்குமானால் நீ கிளையாத்து மலைக்கு வருவாய். அங்கே உனக்கு ஒரு தெய்வீக சுகத்தின் தலை இருக்கிறது, ஒரு தெய்வீக சுகத்தின் வல்லமை இருக்கிறது. இந்த காலை ஆராதனையில் இந்த பிரசங்கத்தை முடிப்பதற்கு முன்பாக உங்களை பார்த்து சொல்லுகிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஒருவேளை இதுவரைக்கும் சுகமில்லாத வியாதியின் அனுபவத்தோடு இருப்பீர்களானால், 38
வருஷம் வியாதியஸ்தனை சுகமாக்கின ஆண்டவராகிய தேவன், 40 வருஷம் பிறவி சப்பானியை சுகமாக்கின தெய்வம், பிறவி குருடனை சுகமாக்கின தெய்வம், இந்த இரவு இந்த கால வேளையிலும் இந்த ஆராதனை நேரத்திலும் இந்த வார்த்தை கேட்கும் போது உன் சரீரம் வியாதிப்பட்ட சரீரமாய், உன் சரீரம் விலகினப்பட்ட சரீரமாய் மருத்துவர்கள் உன்னை பரிசோதித்து உன் வியாதிக்கு முத்திரை குத்திருப்பார்களானால் இந்த காலை ஆராதனை நேரத்தில் இன்றைக்கு கர்த்தர் கிளையாத்தின் தலையாய் இயேசு கிறிஸ்துவின் சர்வாங்க வல்லமை உன்னை இன்றைக்கு சந்திக்கிறது. மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வல்லமை, அவருடைய காயப்பட்ட தழும்புள்ள கரம் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறது, இன்றைக்கு நீ சுகம் அடைவாயாக. 5, ஒரு தேவனுடைய பிள்ளை வந்தடைய வேண்டிய மலை எது அப்படின்னு சொன்னா, வேதத்துல வாசிக்கும் போது ஒலிவ மலை. வேதத்தில் வாசிக்கும் போது 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தார். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். பாடுகளின் அனுபவம். ஆண்டவராய் இயேசுப்பா கூட ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு ஒலிவ மலைக்கு போனார். பாடுகளின் அனுபவம். சம்டைம்ஸ் ஒண்ணுமே செய்ய முடியாது. தன்னுடைய சொந்த மகனால் வந்த பிரச்சனையில அப்படியே அழுது கொண்டு வெறும் காலா போறார். சம்டைம்ஸ் இந்த மார்க்கத்தில் நிறைய பேர் விரும்புறது இல்லை, பட் ஒன்றும் செய்யவே முடியாது. கீழே உள்ள வேத பகுதிகளில் கூட அது வரும். பாடுகள் நமக்கு நியமிக்கப்பட்டு பாடுபடும்படி அருளப்பட்டிருக்கிறது. யாருங்க இந்த போருக்கு இது செய்ய முடியும்? அதிலும் எனக்கு முன்பாக இருக்கிற கல்யாணமானவங்க நீங்க எப்படிங்க தப்ப முடியும்? சம்டைம்ஸ் ரொம்ப யோசித்து பேசும். ஒரு காலத்துல திருமணமானவங்களை ரொம்ப மதிக்கிறது குறைவா இருந்துச்சு. ஆனா இப்ப ரொம்ப கனமண். என்னை விட வயசு குறைஞ்சவங்களை கூட அண்ணேனி கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அண்ணேனி கூப்பிடுறேன். சிலர் அவங்க யோசிப்பாங்க, எப்படி இவங்க கூப்பிடுறாங்க? என்கிட்ட கேட்டா சொல்லுவேன், கஷ்டமே அறியாத நான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு பிள்ளைகளை பெற்று வளர்க்குறவங்கள பார்த்து நான் அண்ணேனி சொன்னேன், என்ன அக்கானி சொன்னேன்ல, தப்பு என்ன இருக்கு? அல்லேலூயா. பாடுகள், பூமியில சில பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள். பெண் பிள்ளையை பெற்றவர்கள் அதுக்கு தக்க பாடுபடுறாங்க. ஆம்பளை பிள்ளையை பெற்றவங்க அதுக்கு தக்க பாடுபடுறாங்க. 2 இருக்கிறவங்க அதுக்கு தக்க பாடுபடுறாங்க. புருஷன் அமைப்பு சரியில்லாதவங்க, மனைவி அமைப்பு சரியில்லாதவங்க, ஒருத்தர் குறை சொல்றாங்க. கல்யாணம் ஆகாத நாங்களா அவங்கள குறை சொல்றோம்? கல்யாணம் ஆனவங்க தான் ஒருத்தர் குறை சொல்லி ரீல்ஸ் போடுறாங்க, அதை போடுறாங்க, இதை போடுறாங்க, என்னெல்லாமோ சொல்றாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது? பாடுகளின் வாழ்க்கையை காட்டுகிறது. இன்றைக்கும் ஒருவேளை ஒலிவ மலையின் அனுபவத்துக்கு வரலாம். இக்காலத்து பாடுகளின் நம்மிடத்தில் வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. திருமணமாகி பாடுகளின் பாதையில போயிட்டீங்கன்னா விடுதலையாக விரும்பாதுங்க. அந்த பாதையின் போங்க. இதனுடைய முடிவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கஷ்டங்கள் வரதான் செய்யும். சில நேரங்களில் தப்பிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கு. நான் கூட போன வாரத்தில் நினைச்சேன், சம்டைம்ஸ் நம்முடைய ஜனங்கள் திருமணமாகாத சந்தோஷமான வாழ்க்கையை பேசும்போது என்னை இவர் பேசுறாரு. நீ பழைய ஏற்பாட்டில இருந்து 39 புத்தகத்திலும் கல்யாணம் ஆனவங்க சரித்திரத்தை சொல்லி இவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி கூட கஷ்டப்பட்டுட்டாயினால என்ன இருக்குன்னு பேசலாமான்னு நினைச்சேன். கர்த்தருக்கு சித்தமாய் ஒரு நடத்திப்பு வந்தா திருமணம் பண்ணவங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஆதியாகமத்திலிருந்து மல்கியாவுடைய புஸ்தகம் வரைக்கும் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணா எப்படியெல்லாம் சந்தோஷமா எத்தனை வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணாங்கன்னு பண்ணி உங்களை உற்சாகப்படுத்தலான்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். பொதுவாக அது எனக்கு ஆகாத சரித்திரமா இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் உங்களுக்கு அதெல்லாம் பண்ணி கல்யாணம் ஆகாதவங்க கூட பண்ணி கொள்றதுக்கு உங்களை உற்சாகப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் அந்த வாய்ப்பை தந்தால் அந்த சத்தியத்தை பேச வைப்பாராக. இந்த காலை ஆராதனையில ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை ஒலிவ மலையின் அனுபவமா இருக்குமானால், அல்லது ஒலிவ மலைக்கு வர வேண்டியது இருக்கும். லைஃப்ல சம்டைம்ஸ் நினைப்பேன், ரொம்ப சந்தோஷமா இந்த பூமியில வாழ்ந்தது யாருன்னு கேட்டா, யாரெல்லாம் ரொம்ப பூமியில சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா முதல் கை என் கையாத்தான், முதல்ல என் கையாத்தான் இருக்கும். ஆனா நான் இறந்த அன்னைக்கு சிலர்லாம் சாட்சி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப சிலர்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே நான் பிறந்த குடும்பத்திலிருந்து, வாழ்ந்த ஊர்ல இருந்து, ஊழியத்துக்கு போனதுல இருந்து எல்லாவற்றிலேயுமே 100% நன்மை அனுபவிச்சவன்னு சொன்னா நானா இருக்கேன். ஏன்னா நான் ஊழியத்துக்கு போன வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் நான் போன ஸ்தாபனத்துல பசி பட்டினி, சரியான சட்னி கிடையாது, சரியான சாம்பார் கிடையாது, சாப்பாடு கிடையாது. நாங்க போன 92வது வருஷத்துலயும் ஆரம்பம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஆண்டோடைய கிருபையினால 93வது வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு. அல்லேலூயா. ஆசீர்வாதம் நிரம்பி வழி ஆரம்பிச்சு. அல்லேலூயா. சம்டைம்ஸ் நான் என் லைஃப்ல சில விஷயத்தெல்லாம் யோசித்து பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. அடையார்னு சொன்னா பசியும் பட்டினியும் வேதனையுமான இடமா இருந்துச்சு. அங்க ட்ரைனிங் காலத்துல இருக்கிறவங்க. ஆனா என் காலத்துல நான் ஆண்டோடைய கிருபையினால 1993ல இருந்து கர்த்தருடைய பெரிய கிருபையினால பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய பெரிய கிருபையினால மனத்தாழ்மையா சொன்னா சாப்பாட்டுக்கு இன்சார்ஜ் பிரதரா போட்டிருந்தாங்க. ஜெபராஜ் அண்ணேன்னு சொல்லுவாங்க, நாங்க அவரை சித்தப்பான்னு சொல்லுவோம். அவருக்கு கீழே என்ன போட்டிருந்தாங்க. ஜான் பால்ல அப்போ ட்ரைனிங் இன்சார்ஜா இருந்தாங்க. அவங்க நம்மளதான்
நீங்க கவனிச்சிடுங்க தம்பின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்துச்சு. ஆனா செழிப்புன்னா ஆசீர்வாதம் தானா பெருக ஆரம்பிச்சிட்டு. அல்லேலூயா. 1994 வரும்போது செழிப்பு வேற. கன்வென்ஷன் முடிஞ்சா தேங்காய் மீதி, அது மீதி, இது மீதின்னு சொல்லி ரொம்ப ஆசீர்வாதங்கள் இருந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டோடைய பெரிய கிருபையினால என்னுடைய சொந்த வாழ்க்கையின் அனுபவத்துல என்னை கேட்டா நான் ஒலியோமலையின் அனுபவத்துல இருக்கிறேனா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா நான் இறந்த அன்னைக்கு ஒலியோமலையின் அனுபவத்தை குறித்து சிலர் சொல்லலாம். அன்னைக்கு கேட்டு சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆனா 5வது நம்ம வர வேண்டிய மலை ஒலியோமலை. அல்லேலூயா. பாடுகளின் அனுபவத்தை காட்டுகிறது. பாடுகளால் வெற்றி சிறக்கப்பட வேண்டிய இடத்தை காட்டுகிறது. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய ஊழியன், ஒரு தேவனுடைய பிள்ளையின் உன்னதமான ஜீவியத்தின் அனுபவம் இந்த ஒலியோமலையின் அனுபவத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் ஒலியோமலையின் அனுபவத்துல போறானோ அந்த அளவுக்கு இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய்கள் கிடைக்கும். அவன் பிரகாசிப்பதற்கு, அவனுடைய வார்த்தைகள் விலையேற பெற்றதாய் மாறுவதற்கு, அவனுக்குள்ளே கிருபை அபிஷேகம் பெருகுவதற்கு ஒலியோமலை தேவை. எந்த அளவுக்கு உடைக்கப்படுகிறானோ, எந்த அளவுக்கு நொறுக்கப்படுகிறானோ, எந்த அளவுக்கு நெருக்கப்படுகிறானோ அந்த அளவுக்கு ஃபயர். அல்லேலூயா. இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயின் அனுபவம் உண்டாகும். எல்லாம் அந்த பாடுகளின் அனுபவத்துல தான் வரும். அல்லேலூயா. ஒரு நல்ல தூது, நல்ல ரெவலேஷன், நல்ல வேத வெளிப்பாடு, சத்தியம், உபதேசம் வரணும். அந்த ஊழியர்கள், அந்த தெய்வ பிள்ளைகள் ஒரு நெருக்கமான ஒலிவமலையின் அனுபவத்துல போகணும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற என் அருமை சகோதரனே, சகோதரி, ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து, உன் ஊழியத்தை பார்த்து ஒருவேளை ஒலிவமலைக்கு போன்னு சொன்னா என்னால முடியாதுன்னு சொல்லிடாத. அங்கே இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய்கள் உனக்கு கிடைக்கும். அங்கே ஆவியானுடைய கிருபையின் அபிஷேகம் உனக்கு இருக்கிறது. ஆவியானுடைய மகிமையான அபிஷேகம் இருக்கிறது. உன்னை பிரகாசிப்பிக்கிற மலை மேல் வைக்கப்பட்ட அந்த பட்டணமாக, விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காய் நீ எரிந்து பிரகாசிப்பதற்கு, உன் வெளிச்சம் மற்றவர்களுக்கு தெரிவதற்கு, உன் மகிமை மற்றவர்களுக்கு தெரியும்படிக்கு, உன் அழைப்பு மேன்மைப்படுத்தப்படும்படியாக, உன் தெரிந்து கொள்ளுதல் மேன்மைப்படுத்தும்படியாக, கர்த்தர் உன்னை உயர்த்தும்படியாக ஒரு மலையை வைத்திருக்கிறார். அந்த மலை தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒலிவ மலையாக இருக்கிறது. அல்லேலூயா. வேண்டாணி மட்டும் சொல்லிடாது. அல்லேலூயா. அவரோடு கூட பாடுபட்டோம், ஆனால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். 6 ஒரு தேவனுடைய பிள்ளை வர வேண்டிய மலை எது? ரொம்ப சமயம் சுருக்கம், பாவம் உங்களுக்கு கஷ்டப்படுத்துறது போல இருக்கு. உன்னத உபாகம் 32 18 வாசித்தால், உபாகம் 32 வாசித்தால், கண்மலை வாசிங்க. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை, உன்னை ஜெனிப்பித்த கண்மலை. அவர்களோடு சென்ற கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. இந்த மலை இருக்கணும். எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உமக்குள் இருக்கிறது. எதுலையுமே நான் என்னங்கிற வார்த்தைக்கே வாய்ப்பு இருக்காது. இந்த கண்மலையின் அனுபவத்துக்குள்ள வந்தவங்க எனி டைம் அவங்க லைஃப்ல நான் சில நேரம் அனுபவம் சொல்லும் போது ரொம்ப பயப்படும். என் அனுபவம் அப்படிங்கிறதெல்லாம் கூட ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். நிறைய நாள் அதுக்கு வருத்தப்பட்டிருக்கிறேன், நிறைய நாள் துக்கப்பட்டிருக்கேன். அந்த வார்த்தை சொல்றதுக்கு சிலர் தகுதி உள்ளவளா இருக்கிறான், குற்றமே சொல்ல மாட்டேன். ஆனா என்னை பொறுத்தவரை சொல்ல முடியாது. ஏன்னா நான் நம்மை கொண்டு வந்து கர்த்தர் வைத்திருக்க கண்மலை. அல்லேலூயா. உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனால் ஏசப்பாவால என் தனிப்பட்ட வாழ்க்கை, சொந்த குடும்பம், ஊழியம் சகலவற்றிலும் கூட தேவனால் ஏசப்பாவால கண்மலை, ஞான கண்மலை, உன்னை ஜெனிப்பித்த கண்மலை அப்படிங்கிற ஒரு அனுபவம். உன்னை என்றைக்கு நான் அவருக்கு ஒரு பிள்ளை, என்றைக்கும் அவரால் போஷிக்கப்படுவேன், என்றைக்கும் அவரால் காப்பாற்றப்படுவேன். அவரால் பரிசுத்த பவுல் அவர்கள் சொல்லு போல, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று யோசிப்பதற்கு நாங்கள் எங்களால் தகுதியானவள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது, மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல என்று சொன்னவர் சொல்லார். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனால் ஆகும். பவுல் நட்டாலும் அப்போலோ நீர்ப்பாய்ச்சினாலும் விளைய செய்கிறது தேவனே. கண்மலை கிறிஸ்து ஆண்டவர். உங்களுக்கு புரிகிற அளவுக்கு புரிஞ்சுக்கொள்ளு. அந்த வார்த்தை இந்த கண்மலைக்கு வந்த பிற்பாடு நான் வார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதான் அடிக்கடி நம்ம சொல்லுவோம்ல, ஒரு எக்ஸாம்பிள். நல்ல ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போறீங்க, எங்களை நல்லா சாப்பாடு வாங்கி தாரீங்க. ஊழியக்காரங்க நாங்கள் வெளியே வந்தால் என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு அந்த பிரதர் டே பிறந்த நாள், அவங்க ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி தாங்க. நல்லா சாப்பிட்டோம், நாங்கள் சாப்பிட்டோம். பில்லு கட்டினது யாரு? இதான் அந்த கண்மலையின் வாசம். போதும்னு நினைக்கிறேன்.
கண்மலைக்கு வாருங்கள். அல்லேலூயா. நான் அல்ல, கிறிஸ்துவுனை கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவனை கொடுத்த ஏசப்பாவின் மூலம் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கண்மலை, அவரால் போஷிக்கப்படுகிறேன், அவரால் காப்பாற்றப்படுகிறேன், அவரால் நடத்தப்படுகிறேன். அவர் 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 அவ்வளவுதான். 7 மத்தேயு சுவிசேஷம் 17:1. மத்தேயு சுவிசேஷம் 17:1. ஏறக்குறைய நம்ம வந்துட்டோம், போதும்னு நினைக்கிறேன். இந்த மலை ஏற்கனவே நம்ம சில நேரம் பேசியிருப்போம், ஆனாலும் இன்னைக்கு இது பேசி முடிப்போம். வாசியா. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய். உயர்ந்த மலை, மறுரூபத்தின் அனுபவம். வாஞ்சிங்க பரலோகத்தில் ஏதாவது ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்க. நம்முடைய இந்த பிரசங்கத்தினுடைய முடிவுக்கு வரும்போது, அடுத்த வாரம் கத்திரிக்கு சுத்தமானா அதை பேசும்போது அதுல இது வரும். அதனால இப்பவுமே சொல்லி முடிக்காண்டா. மறுரூபத்தின் அனுபவத்தை வருங்க. உயிர்த்தெழுதலின் வரிசைன்னு ஒண்ணு இருக்குது. முதலாம் உயிர்த்தெழுதல்லே ஒரு வரிசை இருக்குது. ஆனா நம்ம அதுல இருக்கக்கூடாது. எக்கால சத்தம் கேட்கும் போது ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதுல மறுரூபமாகணும். அல்லேலூயா. மறுரூபத்துக்குரிய மலைக்கு வரணும். அல்லேலூயா. பூமியில வாழும் போதே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமா ஒவ்வொரு நாளும் டிரான்ஸ்பர்மேஷன் நடந்துகிட்டே இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு உள்ளான ஜீவியத்திலும் சரி, வெளியான ஜீவியத்திலும் சரி நடந்துகிட்டே இருக்கும். இது ஆவி ஆத்மா சரீரத்தில் நடக்கணும். இன்றைக்கு சொல்றாங்க, ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. வெளிப்பிராரமா அது என்ன இந்த இதெல்லாம் வெளிப்பிராரமான இதெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்லை. உள்ளான ஜீவியத்துல தான் அப்படி கிடையாதுங்க. உள்ளான ஜீவியத்துல மாற்றம் வர வர வெளியே தெரியும். பழம் பழுத்தா கலர் வெளியே தெரியுங்கிறது போல என்னுடைய உள்ளான ஜீவியத்துல மாற்றம் வரும்போது வெளியான ஜீவியத்துல மாற்றம் வரும். என் உள்ளான ஜீவியத்துல நான் கோபப்பட முடியாதவனா இருக்கும்போது வெளியே கோபம் வராது. அல்லேலூயா. அந்த சாந்தம், அமைதி, பொறுமை, அந்த மறுரூபத்தின் அனுபவம் பார்த்தா அந்த இதே தெரியும். அல்லேலூயா. அந்த மறுரூபத்தின் அனுபவம் நம்மளை பார்த்தா பயம் இருக்காது. அந்த ஒரு பிதாவுடைய ஸ்தானம், ஒரு தகப்பனுடைய ஸ்தானம், ஒரு அன்புக்குரிய ஸ்தானம், உரிமையாய் பேசுவதற்கு ஏற்ற எண்ணம், அதாவது தைரியமா வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்கலாங்கிற எண்ணம், அதாவது அதாங்க அந்த மறுரூபத்தின் அனுபவங்கிறது. அந்த தெய்வீகமான அனுபவம் நம்மளை காத்தா பயம் இருக்காது. ஒரு தெய்வீகம் அது வந்து இதுக்கு மேல எப்படி விளக்கி சொல்றது? நம்ம விசுவாச தெய்வ பிள்ளைகளுக்கு அவ்வளவு ஒரு பயபக்தி இருக்கும். அதுவே ரொம்ப கூடுதலா இருக்காது. எங்க பிரதர், எங்க ஊழியக்காரன், எங்களுக்கு ஆண்டவர் தந்தவங்க, நாங்க பேசலாம் கேட்கலாம், தப்பு கிடையாது. அதுல என்ன இருக்குது? அந்த ஒரு மறுரூபம். பிரதர்கிட்ட கேட்டா கோவப்படுவாரு, பிரதர் யாசுவாரு, பிரதர் சபிச்சிருவாரு, அதெல்லாம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. மறுரூபம். வேதத்துல வாசிக்கும் போது ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். யோசுவாவுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தால் காலேப் சொல்றான். வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். 11வது வசனத்துல சொல்லார், அன்றைக்கு இருந்த பலன் எனக்கு இன்றைக்கு இருக்குது. லோத்துட்ட சொன்னா என்னால முடியாது அப்படின்னாரு. காலேப் கேட்கிறாரு, இந்த 7 மலை நாட்டை எனக்கு என்ன செய்யுங்க, தாங்க. ஓரேப் என்கிற பர்வதமாகி அந்த மலை நாட்டை எனக்கு தாங்க. அடுத்தது என்ன, அர்ராத் என்கிற மலை நாட்டை எனக்கு தாங்க. சீனாய் மலையின் அனுபவத்தை எனக்கு தாங்க. கிளையாத் மலையின் அனுபவத்தை எனக்கு தாங்க. ஒலியோ மலையின் அனுபவத்தை எனக்கு தாங்க. கண்மலை ஆகிய உங்களுடைய அனுபவம் எனக்குள்ள இருக்கட்டும். மறுரூபத்தின் மலையின் அனுபவம் எனக்குள்ள இருக்கட்டும். இது பொதுவா ஒரு ஒத்து வாக்கியம் போல எடுத்து பேசணும். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்துல எனக்கு தகுதி ஆயிராது. எனக்கு இன்றைக்கு அதுக்கு ஒரு குறிப்பு தியானிச்சு. எது நமக்கு தகுதி இருக்காது? நீங்க வாழ்ற வீட்லையும் என்னால வேலை செய்ய முடியாது, என்னெல்லாம் சமைச்சு போட முடியாது, என்னெல்லாம் பாத்திரம் தேய்க்க முடியாது, என்னெல்லாம் கழுவ முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பின்படி நீங்க வாழ்ற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்றதை செய்யறதுக்கு முடியாதுன்னு சொல்லாய். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் நேசகுமாரனும் உன் ஏகபுத்திரனும் ஆகிய ஈசாக்கை கொண்டு மோரியா மலையில பலியிடு. முடியாதுன்னு சொல்லலைங்க, முடியாதுன்னு சொல்லலை. அதனால நீங்களும் உங்க லைஃப்ல எனக்கு தகுதியா இராது என்கிறதுல முடியாது, மாட்டேன், சாக்கு போக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை கொண்டு வராதுங்க. அல்லேலூயா. என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும். கண்களை மூடுவோமா? கர்த்தர் முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் முகத்தை நோக்கி பார்ப்போம். கிளையாத்திலே தலைமேயும் வெள்ளாட்டுக்களை போல உன்னுடைய கண்கள் என்னை பார்க்கிறது. உன் கண்களின் பார்வை என்னை அசர வச்சிட்டு அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. மறுபடியும் இந்த கூட்டத்தின் முடிவுல ரொம்ப வாஞ்சிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. ரொம்ப காலம் பிரசங்கத்தை மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆனா இந்த காலம் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்.
போற இடம் பேசும்போதே ஜனங்கள் சுகமாகணும். ஆண்டவரே, நான் சுகம் பெறுறது மட்டுமல்ல, ரொம்ப ஆண்டவர்கிட்ட போராடுறேன். என் மரண நாள் கூட என் சரீரம் மற்றவங்களை சுகப்படுத்துற சரீரமா இருக்கும். தொட்டு பிரதர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொட்டா கூட சுகமாகணும்னு சொல்லி காலை வேளையிலும் என்னால் அதை செய்யவே முடியாது. எனக்கு அந்த கிருபை இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் அழைச்ச தெய்வத்தை முன்னிறுத்தி சொல்றேன். அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, கிளையாத்தின் தலைமையும்படியாக வாருங்கள். நீங்க எத்தனை ஆஸ்பத்திரி போனீங்க, எப்படி எல்லாம் மருந்து எடுக்கிறீங்க, எத்தனை மாத்திரை சாப்பிடுறீங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை சுகமாக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை சுகமாக்க முடியும். முடியாது அப்படின்னு நினைக்காங்க. எனக்கு இருக்கிற வியாதியில, எனக்கு இருக்கிற சுகர்ல இருந்து என்ன விடுதலையாக்க முடியாதுன்னு நினைக்காங்க. சாகுறதுக்கு முன்னால் நல்லா சாப்பிட்டுட்டு தான் சாவேன். கர்த்தர் என்னை விடுதலையாக்குனதுக்கு அடையாளமா நான் சாப்பிட்டுட்டு தான் சாவேன். எதெல்லாம் நான் பயந்து இருக்கணும், அதெல்லாம் நான் நல்லா சாப்பிட்டுட்டு தான் சாவேன். என் அழைச்ச தெய்வம் அப்படித்தான் என்னை எடுத்துக்கொள்வார். முடியாதுன்னு சொல்லிடாத. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், மலைக்கு ஓடிப்போ மகனே மகளே. முடியாதுங்கிற வார்த்தை எனக்கு உரியதல்ல. அன்றைக்கு இருந்த பலன் எனக்கு இன்றைக்கு இருக்கிறது. அதனால எனக்கு மலை நாட்டை தாரோன்னு கேட்டார். கர்த்தர் உன்னை அழைத்த நாள், கர்த்தர் உன்னை வேறு பிரித்த நாள், கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்த நாள், கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணின நாள், கர்த்தர் உங்களோடு இடைப்பட்ட நாட்கள், நீங்கள் தீர்மானம் பண்ணின உங்கள் தீர்மானத்தை அங்கீகரித்து உங்க தீர்மானத்துல கர்த்தர் உங்களை உறுதியா நிறுத்தின நாட்கள். எத்தனை காலங்கள், எத்தனை வருஷங்கள் தெய்வீக சுகத்தின் வல்லமை அனுபவிச்சீங்க, எந்த அளவுக்கு அனுபவிச்சீங்க. இன்றைக்கு அதே ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு இருந்த பலத்தை இன்றைக்கு மறுபடியும் தரும்படியாக, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலே பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொன்னது போல, ஷமானா ரிமானா ரிபாபாலா ஓ ரிபாபாலா கராபாலாகா, ஒரு புதிய அபிஷேகத்தின் அனுபவத்தோடு நுகங்கள் முறிக்கப்படட்டும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். ஆவியானோர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்க. இவ்வளவு நேரம் கேட்ட சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஷகரபல எல்லா நுகங்களும் முறிக்கப்படுவதாக. வருஷ கணக்காய் தம்முடைய ஜனத்தை கட்டி வைத்திருக்கிற வியாதியின் நுகம் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. ஷகரபலங்கரமானா ஓ ரபலகரபலகரபலங்கரபலக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.